ஈசாலா கப்பு நம்மதேன்னு சொல்லிட்டு இருந்த ஆர்சிபி கடைசியாக ஒரு தடவை கப் அடிச்சிட்டாங்க. இப்போது அந்த கான்ஃபிடென்ட்டோட இந்த 2026 ஐபிஎல்ல வர போகிறாங்க. ஸோ இந்த ஆர்சிபிக்கான ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல வருது ஆர்சிபிக்கான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகமே இல்லாமல் அந்த டீமுடைய பேட்டிங் லைனப் தான். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர்னு எல்லா இடத்துலையுமே செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டான டீமாக இப்போ உள்ளே வந்திருக்காங்க. விராட் கோலி டாப் ஆர்டரில் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுவார். ஃபில் சால்ட் அக்ரெசிவான ஓப்பனிங் கொடுத்து இந்த பவர் பிளே நல்லா விளையாடுவார். அடுத்ததாக ராஜத் படித்தர் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக கன்சிஸ்டண்டாக விளையாடக்கூடியவர். இப்படி டாப் ஆர்டரில் பிரச்சனையே இல்லாத ஒரு டீமாக இருக்குது. இது இல்லாமல் ஜிதேஷ் சர்மா, ரொமேரே ஷெப்பர்ட், டிம் டேவிட்னு குவிக் பவர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. பவுலிங்கில் ஜோஷ் ஹாசில்வுட் இருக்காரு. அப்புறமா புவனேஸ்வர் குமாருடைய பால் எந்த அளவுக்கு ஸ்விங் ஆகும் நமக்கு தெரியும். அடுத்ததாக கிருணால் பாண்டியா ஒரு நல்ல பிக். அவர் திடீர்னு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருவாரு. ஸோ எந்தெந்த பிளேயருக்கு எந்தெந்த ரோல் அப்படின்னு கிளியராக இந்த ஆர்சிபி டீமுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்திருக்காங்க. ஒரு வின்னிங் டீமோட உள்ளே வந்திருக்காங்கல்ல, அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ப்ளஸ் இருக்குது. அதுதான் வெங்கடேஷ் ஐயருடைய அடிஷன். அவர் இந்த டீமுக்கு வந்தது ப்ளஸ் தான். அவரை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் ஆக்சுவலி நல்ல ஆல்ரவுண்டர். ஓப்பனிங்காக ஓடுவார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட இறங்குவார். இது இல்லாமல் ஒரு நல்ல பவுலிங் ஆப்ஷன். ஸோ இப்படி மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆர்சிபிக்கு இருக்கும்போது நம்ம அடுத்ததாக வீக்னஸை பார்த்துடலாம். அதில் முதல்ல வர்றது ஜோஷ் ஹாசில்வுட் ஆரம்பகட்ட மேட்சஸில் இருக்க மாட்டார். ஏன்னா ஜோஷ் ஹாசில்வுட் மேலே அதிகமான டிபெண்டன்சி இந்த டீமில் இருக்குது. அதனால சில மேட்சஸில் அவர் இல்லாதது கண்டிப்பாக டீம் அஃபெக்ட் பண்ணும். அடுத்த வீக்னஸ் டெத் பவுலிங். இன்னுமே ஆர்சிபிக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. நம்ம கேட்கலாம் புவனேஸ்வர் குமார் இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் எல்லா இடத்துலையுமே டெத் ஓவரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் நமக்கு தெரியாது. பல இடங்களில் சுச்சுவேஷன் வந்து கைமீறி போகும். ஸோ அந்த டெத் ஓவருக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆர்சிபியில் பெரிய அளவுக்கு இல்லை. முழுக்க ஜோஷ் ஹாசில்வுட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அவரும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலைனாலோ இல்லை அவர் டீம்லேயே வரலனாலும் கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் டெத் ஓவர் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வீக்னஸாக இருக்க போது. இந்த பேக்கப் பேசஸ்க்கும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அடுத்தது ஓவர்சீஸ் காம்பினேஷனும் சேலஞ்சாக இருக்க போது. ஃபில் சால்ட், டிம் டேவிட், ரொமேரே ஷெப்பர்ட், ஜோஷ் ஹாசில்வுட், ஜேக்கப் பெத்தல், ஜோர்டன் காக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நல்ல பிக்கு தான். ஆனால் 4 பேரை மட்டும் தான் தேர்வு செய்ய முடியும். அதனால ரைட் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் வீக்னஸ் இருக்குது. சுயா சர்மாவை நம்பியிருக்காங்க. ஆனால் அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ப்ராப்ளம் ஆகிடும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இன்ஜுரி கன்சர்ன். மறுபடியும் அங்கே ஜோஷ் ஹாசில்வுட் வராரு. இது இல்லாமல் புவனேஸ்வர் குமார் மேலேயும் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. அதனால ஒரு கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்தது ஆர்சிபிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வருது அப்படின்னா, முதல் விஷயம் இந்த ஜோஷ் ஹாசில்வுட் சில மேட்சஸில் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக ஜேக்கப் டஃபி இல்லைனா நுவான் துஷாரை எடுப்பாங்க. அவங்க இந்த ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான வாய்ப்பு நல்லாவே அமைய போகுது. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா வெங்கடேஷ் ஐயருடைய கம்பேக். கன்ஃபார்மாக இந்த ஐபிஎல் அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஐபிஎல்லாக இருக்க போகுது. அதில் சந்தேகம் கிடையாது. என்ன விஷயம்னா, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவர் மேலே ப்ரெஷர் போடக்கூடாது. அதாவது நீ உங்களுடைய கேம் ஆடுங்க அப்படின்னு விட்டுறணும். அவருடைய நேச்சுரல் கேம் ஆடினாலே இந்த ஐபிஎல் அவருக்கானதாக மாறும். அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வியே. ஸோ ஓப்பனராக வருவாரா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருவாரா, இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதில் வர அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பேக் டு பேக் ஐபிஎல் கப் ஜெயிக்கிறதுக்கான பொன்னான வாய்ப்பு ஆர்சிபிக்கு இருக்குது. அதுக்கான டீமும் கரெக்டாகவே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் வின்னிங் டீமாக உள்ளே வராங்க. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் இப்படி பேக் டு பேக் வின் பண்ணியிருப்பாங்க. 2010 அண்ட் 2011 சிஎஸ்கே பண்ணதும் 2019 அண்ட் 2020 மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஆர்சிபிக்கு இந்த வருஷம் இருக்குது. அடுத்தது ஆர்சிபிக்கான த்ரெட் என்னன்னா, முதல் விஷயம் அந்த சாம்பியன்ஸ் தான். இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதுவே அந்த டீமுக்கு த்ரெட்டாக மேறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட அந்த படம் வந்து சரியாக அமையலைன்னா அது டவுன் ஆகிடும்ல. அதே போல தான் இப்போ ஆர்சிபி வந்து ஒரு 18 வருஷ கனவை நிறைவேற்றிட்டு வின்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அடுத்த ஐபிஎல்குள்ள நுழையும் போது கண்டிப்பாக அவங்க மேலே ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறமா இந்த டீமோட ஃபினிஷர்ஸ்னு 3 பேர் இருக்காங்க. டிம் டேவிட், ரொமேரே ஷெப்பர்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா. இவங்க நல்ல ஃபினிஷர்ஸ் தான். அந்தந்த ரோலுக்கு கரெக்டாக செட் ஆவாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவங்களோட இன்கன்சிஸ்டன்சி. திடீர்னு டிம் டேவிட் பயங்கரமாக விளையாடுவார். ஆனால் அடுத்த ஒரு 4-5 மேட்சஸ் விளையாட மாட்டார். அதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதே தான் ரொமேரே ஷெப்பர்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மாவுக்கு. ஸோ இவங்க எல்லா மேட்சஸ்லையுமே நம்பிக்கையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்குது. அதுவே ஒரு த்ரெட் தான். அடுத்த த்ரெட் அப்படின்னா இன்ஜுரிஸ் தான். ஜோஷ் ஹாசில்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமாருக்கு இன்ஜுரி மற்றும் இன்கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமாக இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம். விராட் கோலி மேலேயும் ப்ரெஷர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஐபிஎல்ல விழும். ஸோ அதுவும் ஒரு த்ரெட்டாக அமையலாம்.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு வெல் பேலன்ஸ் டீமாக தான் இருக்காங்க. அந்த மொமெண்டமை இந்த ஐபிஎல்லையும் கண்டினியூ பண்ணால் கன்ஃபார்மாக பிளே ஆஃப் வரைக்கும் வருவாங்க. சொல்ல முடியாது. அந்த மொமெண்டம் கடைசி வரைக்கும் போனால் மீண்டும் ஒரு கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆர்சிபியோடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இதை பற்றி உங்கள் கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறினாலும் அதை அப்படியே பதிவு பண்ணுங்கள். பை.